வியக்கத்தக்க நாகரீகம் என்கிறார்கள் நம் நாகரிகத்தை. ஒரு நாகரிகம் என்று ஒன்று இருக்குமானால் மற்றவர்கள் கண்டு வியக்கும்படியாக அந்த நாகரிகம் இருக்க வேண்டும். அப்ப அந்த வியப்புக்கு காரணம், நம் தமிழினத்தினுடைய நாகரிக வியப்புக்கு காரணம் நம் நாகரிகத்துக்கு சுற்றி நம் மூதாதையர்கள் இட்டிருந்த அறம் என்கின்ற அந்த வரம்பு தான். அந்த வரம்பு என்றைக்கு தகர்கிறதோ அன்றைக்கு தமிழினம் தகர்ந்து போகும். மறந்து போகாதீர்கள். இதை ஏன் நான் திரும்ப திரும்ப ஒரே செய்தி சொல்வது போல உங்களுக்கு படும்? நான் ஏன் சொல்கிறேன் என்றால், தயை கூர்ந்து இந்த கருத்து உங்கள் நெஞ்சிலே பதிந்தால்தான் நம் இனம் வாழும். இந்த அறத்தை ஒரு குழந்தை புரிந்து கொண்டால்தான் வாழ்க்கையிலே வெல்ல முடியும். ஆகவே அறப்போதனை என்பதுதான் எங்கள் நாகரிகத்தினுடைய அடிப்படை. அதை மறந்து போகக்கூடாது. அந்த அடிப்படையோடு அமைந்தபடியால் தான் நம்முடைய நாகரிகம் தனித்த நாகரிகமாக இருந்தது. அறம் மீறின எந்த செயலுக்கும் நம் நாகரிகத்திலே இடம் இல்லை. கம்பனிலேயே ஒரு சாட்சி சொல்லுகிறேன். அறம் மீறிய எந்த செயலுக்கும் நம்முடைய சமுதாயத்திலே இடம் இல்லை. ராமனிடம் 2 தரம் தூது போயாகிவிட்டது. போர் தொடங்க போகிறது. ராமன் மிச்ச வானரங்களை எல்லாம் கூட்டிச் சொல்கிறான். இன்னொரு தரம் ராவணனிடம் தூது அனுப்புவோம். இதை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? அந்த அபிப்பிராயம் கேட்கிற பொழுது எல்லாரும் சரி, ராமன் சொல்லிவிட்டான் என்பதற்காக எல்லாரும் ஒத்துக்கொள்கிறார்கள். அரக்கர்கோன் அரதனை கேட்டான், அழகுக்கே ஆகும் என்றான். குரக்கினத்து இறைவன் கேட்டு கொற்றவர்க்கு உற்றதென்றான். இரக்கம் அது இகழும் என்றான் இளையவன். லட்சுமணனாலே மட்டும் அதை ஒத்துக்கொள்ள முடியும். எத்தனை தூது அனுப்பி ஆகிட்டது, அவன் திருந்த மாட்டான். அண்ணா, நாம் அம்பு துறப்பதை விட ஒரு சொல்லுண்டோ என்று கேட்கிறான். அப்போ ராமன் சொல்லுகிற பதில் நான் நினைத்து ஆச்சரியப்படுகிறது உண்டு. ராமன் நினைத்திருந்தால் வெற்றிக்கான வாய்ப்பு அவன் கைவசம் இருந்தது. நினைத்தால் ராவணனை எப்படியும் அவன் அழித்திருக்கலாம். அந்த பண்பாடு நம் அறத்தின் வழி வந்த பண்பாடு. ராமன் சொல்லுகிறான், லட்சுமணா, நாம் தூதனுப்பினாலும் ராவணன் சீதையை விட மாட்டான் என்று எனக்கு தெரியும். நான் தெரியாமல் தூதனுப்பவில்லை. இந்த பண்பாட்டினுடைய உயர்வை பாருங்கள். நான் தெரியாமல் தூதனுப்பவில்லை. ஏன் தூதனுப்புகிறேன் என்றால், ராமன் இத்தனை நடந்த பிறகும் தூது என்கின்ற ஒரு முறைமை இருக்கிறது. அந்த முறைமையை ராமனே மீறினான் என்று இருக்கக்கூடாது. அவன் பிழைதான் செய்வான். ஆனாலும் அந்த பிழை அவன் செய்வதற்கு நாம் பிழை செய்து இடம் கொடுக்க கூடாது. சரியான வழியிலே அவனை அணுகுவோம். தூது போகட்டும் என்கிறான் ராமன். நான் நினைத்து ஆச்சரியப்படுகிற ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன். வாலிவதை உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த பகுதி ராமாயணத்திலே. இந்த நாகரிகத்தினுடைய உச்சம் வாலிவதையை அவரவர் இஷ்டத்துக்கு சொல்லிக் கொண்டிருப்பதாக எனக்கு படுகிறது. தர்க்கம் என்று தொடங்கிவிட்டால் வெல்ல வேண்டும் என்பதற்காக எதையும் சொல்லலாம் என்று சில பேர் நினைப்பார்கள். இன்றைய பல பட்டிமன்றங்களிலே அதுதான் நடக்கிறது. தர்க்கம் என்று வந்துவிட்டால் என் அணி வெல்ல வேணும். ஆகவே எவன் விழுந்தால் என்ன, எந்த தர்மம் செத்தால் என்ன, நான் வெல்வதற்கு ஒரு பொய்யை சொல்லலாம் என்று நினைப்பது இயல்பு. அதனால்தான் நம் மூதாதையர்கள் சூதும் வாதும் வேதனை தரும் என்றார்கள். வாது என்று தொடங்கிவிட்டாலே பொய்யையாவது சொல்லி வெல்ல வேண்டும் என்று நினைப்பது இயல்பு.